Hello everyone. In this video we are going to see 12th Maths Chapter 2 Complex Numbers. அதில் உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறோம் சரியா. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி. ஸோ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் எழுதணும். வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்? ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 and z2 we have modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. ஸோ இதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இது எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு நிறைய தெரியும். ஸோ அப்போ அதில் உள்ள சில ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இந்த ப்ரூஃப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொண்டு வர போகிறோம் சரியா. ஸோ இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா we know that modulus of z square is equal to z into z bar. ஸோ அப்போ இங்கே z இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்றனால இசட்டுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா z1 ப்ளஸ் z2 அப்படின்னு போட போகிறேன் சரியா. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அந்த டேர்மை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போ கன்சிடர் modulus of z ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ அப்போ இசட்டுக்கு பதிலாக நான் என்ன போடணும்னு சொன்னேன், z1 ப்ளஸ் z2ன்னு போடணும்னு சொன்னேன். ஸோ அப்போ modulus of z1 ப்ளஸ் z2 the whole square is equal to ப்ராப்பர்ட்டி என்னது z bar. ஸோ அப்போ z1 ப்ளஸ் z2 into z1 ப்ளஸ் z2 the whole bar. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு இந்த டேர்மை செப்பரேட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். என்ன ப்ராப்பர்ட்டி? z1 plus z2 the whole bar இருந்தது அப்படின்னா it can be written as z1 bar plus z2 bar. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? which is equal to z1 plus z2 into z1 bar plus z2 bar. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோ இது ரெண்டுத்த கூடயும் மல்டிப்ளை பண்ண போறேன். அதே மாதிரி செகண்ட் டேர்மை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ z1 bar plus z1 z2 bar plus z2 z1 bar plus z2 z2 bar. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேர்மை நான் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுத போறேன். எதுக்காக அப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்றாப்புல இந்த டேர்மை நான் ரீரைட் பண்ணி எழுதுறேன். ஸோ எப்படி எழுதுறேன்றதை பாருங்க. z1 bar plus z1 z2 bar. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? z1 z2 bar the whole bar. இப்போ பாருங்களேன், இப்போ z1 bar அப்படின்னா z1 bar கிடைச்சிருமா? ஸோ அப்போ இந்த டேர்ம் கிடைச்சிருச்சு. இப்போ z2 bar அகைன் அதுக்கு நான் கான்ஜுகேட் எடுத்தேன் அப்படின்னா z double bar which is equal to z. ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி z-ஓட கான்ஜுகேட் அகைன் கான்ஜுகேட் எடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடைச்சிரும். ஸோ அப்போ z2 டபுள் பார் நமக்கு என்ன ஆயிரும்? z2ன்றது கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த டேர்மை நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கோன்றதுக்கு நான் அடுத்து ஒரு ரிசல்ட் சொல்கிறேன். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது? ப்ளஸ் z2 bar. ஸோ நமக்கு தெரியும் what is the property? z plus z bar which is equal to 2 into real part of z. இப்போ இங்கே பாருங்களேன், இது z term, இது z bar term. ஸோ அப்போ z plus z barன்னு இருக்கா. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணி இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த தேர்ட் டேர்முக்கு கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் சரியா. சேஞ்சஸ்னால் மாடிஃபைட் தான் பண்ணியிருக்கோம், வேல்யூ மீனிங் வந்து நமக்கு மாறலை. ஸோ அப்போ z plus z பார்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 2 into ரியல் பார்ட் ஆஃப் z. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் அப்படியே வந்துடும். z1 bar plus 2 into ரியல் பார்ட் ஆஃப் z-க்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ? இந்த z1 z2 bar இந்த வேல்யூ போட்டாச்சு. ப்ளஸ் z2 into z2 bar. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் z-ஓட வேல்யூ எனக்கு தெரியும். வாட் இஸ் த ரியல் பார்ட் ஆஃப் z வேல்யூ? விச் இஸ் லெஸ் than or equal to modulus of z. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ஈக்குவல் டு அப்படின்றது லெஸ் than or equal to பிகாஸ் த ரியல் பார்ட்டோட இந்த வேல்யூ வந்து லெஸ் than or equal to mod z அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம்? லெஸ் than or equal to போடுறோம். ஸோ அப்போ z1 bar plus 2 அப்படியே வந்துடும். ரியல் பார்ட் ஆஃப் z-க்கு பதிலாக தான் நம்ம மாடுலஸ் ஆஃப் z போட போகிறோம். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 z2 bar plus z2 into z2 bar. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? z bar is equal to modulus of z ஸ்கொயர்னு தெரியுமா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ப்ளஸ்
plus modulus of z2 square. ஸோ அடுத்து இந்த வேல்யூவை நான் செப்பரேட் பண்ணி எழுத போகிறேன். எனக்கு என்ன ரிசல்ட் தெரியும்? modulus of z1 z2 is equal to modulus of z1 into modulus of z2. ஸோ இப்போ இந்த டேர்மை 2 into modulus of z1 into modulus of z2 bar which is less than or equal to, இப்போ இங்கே ஒரு z2 bar இருக்குல்ல, modulus of z2 bar. ஸோ இதுக்கு again ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறேன். modulus of z bar is nothing but modulus of z. ஸோ இப்போ இந்த modulus of z2 bar பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? modulus of z2 போட்டுக்கலாம் by using this property. ஸோ இப்போ z1 square plus 2 into modulus of z1 modulus of z2 plus modulus of z2 the whole square. இப்போ இது பாருங்க, a square plus 2ab plus b square ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a plus b the whole square. a க்கு பதிலா z1, b க்கு பதிலா z2. ஸோ அப்போ modulus of z1 plus modulus of z2 the whole square. ஸோ நம்மளோட left hand side என்ன இருக்கு? modulus of z1 plus z2 the whole square. Taking square root on both sides, what we get? Modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. That's it. Thank you.